1974 ஒப்பந்தம் நாடாளுமன்றத்தின் இரு அவைகள் ஒப்புதல் இல்லாமல் கொடுக்கப்பட்டது. நாடாளுமன்றத்தின் வாக்கெடுப்பு இல்லாமல் ஒரு பிரதேசத்தையோ ஒரு நிலத்தையோ ஒரு நாட்டின் நிலத்தையோ அயல் நாட்டுக்கு கொடுக்கிறாப்புல தான் நாடாளுமன்றத்தின் ஒப்புதல், இரு அவைகள் ஒப்புதல் வேண்டும். ஒப்புதல் என்றால் அனைத்து உறுப்பினருடைய வாக்கெடுப்போடு நடத்தப்பட வேண்டும். அது நடத்தல. என்ன ஆச்சுன்னா அன்னைக்கு நாடாளுமன்ற லோக்சபை மக்களவையில் என்ன செஞ்சாங்க, அன்னைக்கு வெளிவிவகாரத்துறை அமைச்சர் சுரன் சிங், பிரதமர் இந்திரா காந்தி ஒரு அறிக்கையை தாக்கல் செய்கிறார். நாங்கள் கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுக்க போறோம். இந்தியா சார்பில் ஒரு அறிக்கை மட்டும் தாக்கல் செய்ய விவாதம் கிடையாது. அப்படி திடீரென்று நாஞ்சில் மனோகர் நாஞ்சிலார் அன்றைக்கு எம்பி, அதே போல இராச்சலியன் எம்பி, கல்யாண சுந்தரம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி, வாஜ்பாய் பிற்காலத்தில் பிரதமரானாரே ஜனசங்கம் வாஜ்பாய், லாக்கப்பா, அதே மாதிரி பலர் அன்றைக்கு மூக்கையா தேவர், ராமநாதபுரம் எம்பி மூக்கையா தேவர் ஃபார்வர்ட் பிளாக், அதே மாதிரி மொய்தீன் அதாவது பெரியகுளம் எம்பி, இத்தனை பேரும் அன்றைக்கு எதிர்க்கிறார்கள். எங்க தமிழ்நாட்டுடைய நிலத்தை, ராம்நாத் ராஜாவுக்கு சம்பந்தமான நிலத்தை எப்படி நீங்க கொடுக்க கூடாது, இந்த அறிக்கையை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பு குரல் கொடுத்தார்கள். நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தப்படவில்லை, மக்களவையிலேயோ இல்ல மாநிலங்களவையோ நடத்தப்படவில்லை. நடத்தாமல் இந்த எதிர்ப்புகள் தெரிவித்த பிறகும் அந்த 74 ஒப்பந்தத்தை கொடுத்தார்கள். அந்த ஒப்பந்தம் எப்படிப்பட்ட ஒப்பந்தம் என்ன, ராஜ்யாங்க ரீதியாக அதிகாரிகள் எல்லாரும் சேர்ந்து கொடுக்கப்பட்ட ஒப்பந்தம். 2 நாட்டு அதிபர்கள் 2 நாட்டு பிரதமர்கள் ஒரு இடத்தில் சந்தித்து கையெழுத்து போடவில்லை. இந்த ராஜ்யாங்க ரீதியான மினிட் ரெக்கார்ட் பண்ணி அந்த கடிதங்கள் இலங்கைக்கு போய் இலங்கையிலிருந்து கொழும்புல இருந்து டெல்லிக்கு வந்து இப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லெட்டர்ஸ் தான் அது அன்னைக்கு அந்த கச்சத்தீவு கொடுக்கப்பட்டது. ஒரு இடத்தில் 2 அதிபர்கள் அமர்ந்து பேசி கொடுக்கப்படவில்லை. அது 2வது பிழை. எப்படி தமிழ்நாட்டில் மேலவை ஒழிச்சாங்க தெரியுமா, எம்ஜிஆர் காலத்துல சட்டம் மேலவை சட்டமன்றத்திலே வைக்காம ஒழிச்சாங்களே, அது மாதிரி மியர் எக்ஸ்சேஞ்சஸ் ஆஃப் கடிதங்கள் போக்குவரத்துல இதை கொடுத்தாங்க. அது தப்பு. ஒன்று நாடாளுமன்ற ஒப்புதல் பெறவில்லை. 2வது மியர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லெட்டர்ஸ் கம்யூனிகேஷன்ல இந்த தீவை கொடுத்தார்கள், கச்சத்தீவை. அது 74 ஒப்பந்தத்துல சரத்து 6 பிரிவு 6 கீழ் இந்திய மீனவர்கள் அதாவது தமிழக மீனவர்கள் கச்சத்தீவுக்கு செல்லலாம், ஓய்வெடுக்கலாம், அவர்கள் பிடிக்கும் அந்த மீன் பிடிக்கும் வலைகள் இருக்கு இல்லையா, அதை காய போடலாம், அந்தோனியார் கோவிலுக்கு போகலாம், இப்படி எல்லாம் இருந்தது 6வது சரத்து. இது 74 இருந்தது. பிறகு இந்திரா காந்தி அவசர நிலையை அறிவித்தார். எமர்ஜென்சி வந்தது. எமர்ஜென்சி நேரத்தில் 2வது அதாவது அந்த ஒப்பந்தம் 76 ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்தில் சேர்க்கப்பட்ட 6வது பிரிவான சரத்திற்கே மீனவர்கள் அங்கே தமிழக மீனவர்கள் அங்கே செல்லலாம், அந்த ஜெபிக்கலாம் அந்த அந்தோனியார் கோவிலில், அதே மாதிரி அங்கே மீன்பிடி வலைகளை காய போடலாம் என்ற பிரிவை எடுத்து விட்டார்கள். இது அநியாயமாக அது தப்பாக எடுத்தார்கள். ஆமா, இதை எடுத்துட்டாங்க, இந்த பிரிவு எடுத்து. இதுதான் சிக்கல். இப்படியாக இருக்கும் பொழுது கச்சத்தீவு இந்தியாவின் மண். இதுல பல்வேறு சூழல்ல எல்லாருடைய ஒப்புதல் பெறாம குறிப்பாக தமிழ்நாடுடைய ஒப்புதல் பெறாமே கொடுத்தாங்க. ஆனா கலைஞரிடம் தெரிவிக்கப்பட்டது உண்மைதான், அது மாற்று கருத்து அல்ல. சரி, நான் நடுநிலையோடு பேசுறேன். ஆனா இதே விஷயத்த நான் கலைஞர்கிட்டயே சொல்லி இருக்கிறேன். சரி, நான் கலைஞருக்கு நெருக்கமா இருந்தவன், உங்களுக்கு தெரியும். நான் அப்பதான் வெளியே வந்துட்டேன் அந்த திமுக விட்டு. இந்த புத்தகத்தில் இதெல்லாம் நான் பதிவு பண்ணிருக்கேன். 25 வருஷத்துக்கு முன்னாடியே நான் எழுதினது. இப்ப இது மட்டுமல்ல, பிறகு ஜெயலலிதா அவர்கள் 2008 வழக்கு மன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாங்க. அதே மாதிரி பலர் வழக்கு இதுதான் வழக்கு ஆவணம். நானே அது சம்பந்தப்பட்டு அந்த வழக்கு எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். அந்த வழக்குல எத்தனை மீனவர் கைது செய்யப்பட்டார்கள் பட்டியெல்லாம் இந்த போட்டு இந்த வழக்கு ஆவணம். அதே மாதிரி எத்தனை படகுகள் காணாம போச்சு, எத்தனை படகுகள் பறிச்சிட்டு போயிட்டாங்க இலங்கை, இதெல்லாம் உச்ச நீதிமன்றத்துடைய ஆவணம், நாங்க தாக்கல் பண்ண ஆவணம். இன்னும் வழக்கு நிலுவையில் இருக்கு. இப்போ ஜெய்சங்கர் சொல்றாரு. ஜெய்சங்கர் என்ன சொல்றாரு, தமிழக முதலமைச்சராக இருந்த கலைஞரிடம் தெரிவித்து விட்டோம் 73 அன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சி. கேவல் சிங் சென்னையில சந்திச்சுட்டு சொல்லிட்டு போயிட்டாரு. மினிட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், ஆவணங்கள் இருக்குன்னு சொன்னது உண்மை.
சரி சார். கலைஞர் வந்து அது எப்படி எடுத்துக்கிட்டாருன்னு தெரியல. அவர் மனநிலை எப்படி எடுத்துக்கிட்டாருங்கிறது நமக்கு தெரியல. நம்ம அப்போ பக்கத்துல இல்ல, கலைஞர் பக்கத்துல இல்ல. அவர்கிட்ட தெரிவிச்சது உண்மை. அதற்கு பிறகு அவர் வந்து சட்டமன்றத்திலும் அனைத்து கட்சி கூட்டமும் பொதுவெளியிலும் கூட்டங்களிலும் அவர் பேசியது உண்டு. கச்சத்தீவை கொடுக்க கூடாது பேசியது. இப்படியான ஒரு நிலைதான் அன்னைக்கு இருந்தது.